அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மிக சிறந்த ஒரு துவாவை சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லா துவாக்களும் சிறந்ததான். ஒவ்வொரு துவாவுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. இதை ஓதுனா இந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும், இந்த பலன் நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அந்த துவாக்குடைய அதோட விளக்கத்தையும் நான் போட்டுட்டு வரேன். அதே போல் இந்த ஒரு துவாவில் எல்லா துவாக்கை விட கொஞ்சம் அதிக சிறப்பு இருக்குது. நான் இப்படி சொல்ல காரணம், இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வேணால் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற இந்த துவாவை ஒரு மாதம் தொடர்ந்து ஓதிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு, எப்படிப்பட்ட ஒரு வெற்றி உங்களுக்கு வந்துச்சு, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்தா, உங்கள் நிலைமையை எப்படி மாற்றினா சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல விதமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு உறுதியாக சொல்கிறேன். அவ்வளவு சிறந்த துவா இது. இந்த உலகில் முதலாக படைக்கப்பட்ட மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல் மனிதர், முதல் நபி. அவர்களை படைத்தது அல்லாஹ் தான். அவர்கள் வழி தோன்றர்கள் தான் நாம் இன்னி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. இப்போது இஸ்லாம் தான் முதலில் தோன்றிய ஒரு மதம். இது நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போது அப்படி இருக்கும்போது இப்போ இத்தனை மதங்கள் இங்கே இருக்குது. எல்லா மனிதர்களும் முஸ்லீம்களாக இருந்திருக்கலாமே. ஏன்னா முதல் மனிதர் முஸ்லீம் தானே. அப்போது ஃபுல்லாகவே இஸ்லாமிக்காக இருந்திருக்கலாமே சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே ஓடின்ட்டுருக்கும். ஏன் இந்த மனிதர்களுக்குள்ளே நல்லவர்கள், கெட்டவர்கள், ஏழை, பணக்காரர் இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி இருக்கணும்? ஃபுல்லாகவே முஸ்லீம்களாக இருந்துட்டு அதே மாதிரி இருந்துட்டு போயிட்டுருக்கலாமே. எல்லாருமே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கலாமே சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு விஷயம், ஒரு டவுட்டு இருக்கும் மனசுக்குள்ளே. ஏன்னா இப்போ நடக்கிற இந்த அக்கிரமம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி போதும், இந்த உலகத்தையே கூட அவன் அழிச்சிடலாம். இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புது ஒரு உலகத்தை உண்டாக்கி அதில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் மறுபடியும் உருவாக்கி எல்லா மனுஷங்களையும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக அவன் உருவாக்கலாம். அவனுக்கு இது சாத்தியம்தான். இருந்தும் அவன் இப்படி விட்டதுக்கு காரணம் இதுவும் அல்லாஹ்வின் ஒரு ஏற்பாடு, அல்லாஹ் செஞ்ச பிளான் தான் இது. ஏன்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சான், சொர்க்கத்தில் விட்டுட்டான். சொர்க்கத்திலே அவங்க இருந்திருக்கலாம். நடுவில் ஷைத்தான் அல்லாஹ்க்கு வணங்காமல் அல்லாஹுக்கு எதிரியாக மாறிட்டான் ஷைத்தான். அந்த ஷைத்தானை அல்லாஹ் நினச்சா ஒரு நொடியிலேயே அப்படியே எரிச்சிட்ருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். இருந்தும் ஷைத்தானுக்கு ஒரு சக்தியும் கொடுத்தான். அதாவது மனசுக்குள்ளே, மனிதர்களின் மனதுக்குள்ளே அந்த பூர்வ சக்தி, அவங்கள ரத்த நாளங்களில் ஓடுற சக்தி, அல்லாஹ்க்கு எதிராக திருப்புற ஒரு சக்தி சொல்லிட்டு அல்லாஹ் தனக்கு எதிராக இருந்த ஷைத்தானுக்கே அவ்வளோ பெரிய பவரை கொடுத்ததற்கு காரணம் அல்லாஹோட பிளான் தான் இது. அதனால தான் அப்போவே ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவர்களையே வழிகெடுத்துட்டான். அதாவது அல்லாஹ் ஒரு மரத்தில் இருக்க அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு ஷைத்தானை சாப்பிட வச்சுட்டு அதன் மூலமாக சொர்க்கத்தை விட்டு அவங்க வெளியேறி மறுபடியும் பூமியில் இறக்கப்பட்டு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்க சொர்க்கத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் சொர்க்கத்தை விட்டு வெளியே பூமிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் ஷைத்தான். இதற்கும் அல்லாஹோட பிளான் தான், எல்லாமே எழுதி வச்சது. ஏன்னா விதியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான். இப்போ நாம் இங்கிற செயல்கள், ஒவ்வொரு செயல்களும் நாம் இங்கே செய்கிறோம்ல செயல்கள், அது எல்லாமே நல்ல செயல்களாக இருந்தால் நாம் அல்லாஹ் மனசார உணர்ந்து செய்கிறோம். இதுவே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட செயல்களும் ஷைத்தான் நம்மளை தோன்றுறது. சில விஷயங்கள் இது கெட்டது சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அந்த சூழ்நிலை அது நல்லதாக தெரியும். நல்லதாக தெரிய காரணம் ஷைத்தான் நமக்கு அதை அழகாக காமிச்சு வச்சுருவான், அழகான ஒரு செயலாக காமிச்சு வச்சுருவான். அதை நம்ம செஞ்சுருவோம். இந்த மாதிரி தீயல் செயல்கள் செய்ய 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 நம்முடைய சோதனைகளுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக ஆயிடுது. ஏன்னா நம்முடைய சோதனைகள் நாம் செய்கிற தவறுகளுக்காக தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான், நம்மை தண்டிக்கின்றான். இப்படி தீய செயல்கள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும்போது நம்ம நடக்கிற இப்போ உங்கள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ல, கடன், வறுமை, கஷ்டம் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அது எல்லாம் நீண்டு கொண்டே போகும். ஏன்னா ஷைத்தான் நமக்குள்ளே இருக்கிறான், நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கிறான். இதை செய், இதை செய், இது செய், இந்த டைமில் நீ தொழுவாத, இன்னும் கொஞ்ச நேரம் பொத்து தொழுவு, காலையில் தொழுவாத, தூங்கு சொல்லிட்டு நம்மளை பண்ணுற விஷயத்த நல்லா அழகாக பண்ணிவிட்டு அழகாக அவன் போயிடுவான். ஏன்னா அவன் அல்லாஹ் கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, மறுமை நாள் வரை நான் இப்படி தான் செய்வேன், நரகத்திற்கு ஆள் சேர்ப்பேன் அப்படின்னு ஷைத்தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நரகத்துக்காக தான் சேர்த்துட்டுருக்கான் மனிதர்களை வழிக்கெடுக்க ஷைத்தான் செய்வான். மனிதர்களுக்கு ஒரு பகிரங்கமான விரோதினா கண்டிப்பாக அது ஷைத்தான் தான். இது அல் குரானில் அல்லாஹ் நேரடியாகவே சொல்லியாச்சு.
இதிலிருந்து மேலே தான் நம்ம தொழுகிறோம், ஓதுறோம், அல்லாஹ்வே அதிகமாக நினைவு கூறுறோம். இருந்தாலும் சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணமும் நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம தப்பே செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியாது. நம்ம புறத்துலேருந்து ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அன்றாடம் நாம் ஏதாவது தவறுகள் செஞ்சுட்டே தான் இருப்போம். தெரிஞ்சோ இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதனால் முதல்ல நாம் கேட்க வேண்டிய துவா ஷைத்தான் கிட்டேருந்து பாதுகாப்பு கேட்கணும். ஏன்னா நாம் என்னதான் துவா செஞ்சாலும் செய்யணும்னு நினச்சாலும் சில டைம் செய்வோம், சில டைமில் செய்ய மாட்டோம். அப்படி துவா செய்யும்போது அந்த மனசில் எதேதோ ஓடின்னு இருக்கும், மன ஓர்மை அதில் இருக்காது. அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த துவாவை நாளைக்கு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சில டைம் நினைப்போம். ஆனால் கேட்க முடியாது, ஷைத்தான் மறக்கடிச்சிருவான். நம்மளை மேலே அவன் உயர விட மாட்டான். ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு அவனுடைய பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால் கண்டிப்பாக அவனை நம்மளை நல்லது செய்ய விடவே மாட்டான், நம்மளை தடுப்பான். அது என்னதான் 5 வேளை தொழுது அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்தாலும் சரி, சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே வழிகெடுத்த வந்த ஷைத்தான், அவங்களே மனசு மாறிட்டாங்கல்ல சின்னதா, அதுக்கு காரணம் ஷைத்தானோட பிளான் தானே. அப்போது நாம் எல்லாம் எந்த மூளைக்கு, அதனால் துவாவை நீங்கள் ஓதிட்டு வாங்க. இந்த துவாவின் மூலமாக இன்ஷா அல்லா ஷைத்தான் கிட்டேருந்து ஒரு முழு பாதுகாப்பு உங்களுக்கு வரும். ஷைத்தான் கிட்டேருந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைச்சாலே போதும், நம்ம மேற்கொண்டு அடுத்தடுத்து நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே போவோம். அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக நினைவு கூறுவோம். நம்ம பொறுத்திலிருந்து எந்த தவறுகளும் பாவங்களும் கண்டிப்பாக நடக்காது, நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இப்படி நாம் நல்லது செய்ய 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லதை செய்வான். நம்முடைய அனைத்து காரியத்திலையும் வெற்றியை கொடுப்பான். நமக்கு ஏதாவது முசீபத்துகள், பிரச்சனைகள், ஆபத்துகள் இருந்தால் அது எல்லாத்தையும் நீக்கி விடுவான். அவ்வளவு நல்ல ஒரு துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஷைத்தான் மனப்பாடம் செய்ய விடமாட்டான், ஓத விடமாட்டான். ஏன்னா அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரும் துவா இது. அவ்வளவு சீக்கிரம் கண்டிப்பாக விடவே மாட்டான். இதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த நிமிஷமே இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இன்னிலேருந்து ஓத ஆரம்பிங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓத ஆரம்பிங்க. தொடர்ந்து ஒரு மாதம் ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஓதிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மாதத்தோடு நிறுத்திடாதீங்க, உங்கள் ஆயுள் முழுக்க இந்த துவாவை ஓதிக்கிங்க. நானும் இந்த துவாவை இது வரைக்கும் ஓதுனது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனி கண்டிப்பாக ஓதணும் நியத்து வச்சுருக்கேன். இப்போ துவாவை ஓத ஆரம்பிக்கலாம். ரப்பி அஊஸு பிக்க மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊஸு பிக்க ரப்பி ஐ யஹ்துரூன். ரப்பி அஊஸு பிக்க மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊஸு பிக்க ரப்பி ஐ யஹ்துரூன். ரப்பி அஊஸு பிக்க மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊஸு பிக்க ரப்பி ஐ யஹ்துரூன். என் இறைவனே, ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன். ஷைத்தானோட தூண்டுதல்களிலிருந்து அவன் நம்மக்கிட்ட நெருங்காமல் இருக்க சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் கேட்கும் மிக சிறந்த ஒரு துவா இது. இந்த துவாவோட பொருளை நல்லா மனசில் உள்வாங்கிட்டு ஓதுங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் அங்கே எங்கே கவனம் சிதறி ஓதுனா கூட இந்த துவாவில் பலன் உங்களுக்கு கிடைக்காது. முழு ஓர்மை, அதாவது முழு மனசோடு கேட்கணும். இதில் இருக்க ஒவ்வொரு வரிகளையும் முழுசாக உணர்ந்துக்குங்க. அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்குறோம், ஷைத்தானோட தூண்டுதல்களிலிருந்து பாதுகாப்பு உங்ககிட்ட நான் கேட்குறேன் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும். அடுத்த வரி, ஷைத்தான் என்கிட்ட நெருங்கக்கூடாது, அதிலிருந்து நான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்குறேன் யா அல்லாஹ் சொல்லிட்டு மனசார உணர்ந்து இந்த துவாவை ஓதுங்க. பொருள் உணர்ந்து ஓதுங்க, அது மிக முக்கியம். தனியாக ஒரு சூழ்நிலையில் உட்காந்து ஓதுங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கிற எல்லா பேச்சு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஓதும்போது அந்த அளவுக்கு இது ஃபுல்லாக அந்த பக்கம் போயிடும் கவனம். ஏன்னா ஷைத்தான் கிட்ட பாதுகாப்பு கேட்கும் துவா இது. ஷைத்தான் நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பான், கண்டிப்பாக அதை கேட்க விட மாட்டான், மனசார கேட்க விட மாட்டான், கவனத்தை திசை திருப்பிடுவான். நம்ம அதையும் மீறி அல்லாஹ்வை முழுசாக நம்பிக்கை கொண்டு இந்த துவாவை கேட்கணும். மனசார கேளுங்க, நம்பிக்கையுடன் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைச்சாலே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அது 100% உண்மை.
நம்மக்கிட்ட 5 வேளை தொழுக கரெக்டான டைமுக்கு நம்ம தொழுதுருவோம். மற்ற எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சுருவோம். அதிகமாக குரான் ஓதுவோம், திக்ருகள் எடுப்போம். எந்த துவாக்கள்லாம் நல்லது, எந்த திக்ருகள் எடுத்தால் இன்னும் அதிக பலன் சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஓதிட்டு வருவோம். நம்ம எந்த கெட்ட காரியங்களிலும் ஈடுபட மாட்டோம். ஹராமான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்து நடக்காது. எல்லாமே நல்ல செயல்களாக செஞ்சுட்டு வருவோம். ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு நமக்கு கிடச்சிட்டோன்னா நம்ம அது கிடச்சிட்டாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளும் ஒன்று ஒன்றா விலகி போயிடும். அல்லாஹ் நமக்கு எல்லா நல்லதையும் மொத்தமாக அள்ளி கொடுப்பான். அதனால் இந்த துவாவை அவசியம் ஓதிக்கிங்க, மறக்காமல் ஓதிக்கிங்க. ஷைத்தான் மறக்கடிச்சிடுவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துவா இது, மிக சிறந்த ஒரு துவா. எந்த துவா ஓதத்துக்கு முன்னாடியும் இந்த துவாவை ஓதிக்கிங்க. இந்த துவா உங்கள் மனசில் நல்ல மனப்பாடமாக பதிஞ்சிச்சின்னா நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த நிலையிலையும் இது ஓதலாம். உதுவோடு தான் ஓதணும்னு அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் ஓதலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதிக்கலாம். தொடர்ந்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஷைத்தானின் தூண்டுதல்களுக்கு ஆளாகாமல் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து அந்த நிலையிலேயே மரணிக்கும் ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.